ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டெய்லி வீடியோஸ் வர மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம் ப்ராப்ளம். ஏற்கனவே எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? திரும்ப சிவியர் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ராத்திரி தூக்கமே இல்லை, அந்த அளவுக்கு பெயின். காலையில டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க வந்து ஆர்த்தோக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அதனால இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போய். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே ஒரு மாதிரி மென்டலியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் எடிட்டிங்கும் ஃபோன்லேயே பண்ணுறேன்னா இந்த கையில் வச்சுட்டு தான் செய்வேன். அதனால வெயிட் பிடிச்சே அது கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ப்ளஸ் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு டாக்டர் சொன்னாங்க குக்கர் கூட தூக்காதீங்கன்னு. காஃபி கப்பு கூட இதில் பிடிச்சேன்னா கையிலேருந்து விழுற அளவுக்கு ஒரு தடவை போட்டுட்டேன் கீழே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால வீடியோஸ் வந்து டெய்லி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ணலான்னு. ஆனாலும் ஓரளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு அப்டேட்டும் கொடுத்துடலாம். ப்ளஸ் சோஃபா புதுசு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. இது பார்சல் வந்தப்போ அவங்க அந்த கம்பெனிக்காரவங்க வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுங்கன்னு, சப்போஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால அதுக்காக எடுத்த வீடியோ தான். சரி அதை அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஒன்றுமே கண்டென்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வீடியோ போட்ட மாதிரியாகவும் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் தான் இந்த இது எடுக்கிறேன். ஸோ அன்னைக்கு எடுத்த கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸு இது கூட சேர்த்து அப்படியே வந்து ஒரு குட்டி விலாகாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம சோஃபா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சைடில் வந்து தீவானா இல்லைன்னா 2 சேர் மாதிரி வாங்கலாமா அப்படின்னு, விங்டு சேர் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கலர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும்னு இருந்தோம். இன்னொரு இது புக் பண்ணலை. டீபாய் புக் பண்ணிட்டேன், அது இன்னும் வரல. ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு செட் ஆஃப் சோஃபாவோ சேர்ஸோ ஏதோ வரும். அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது நல்ல பெரிய யானை மாதிரி பெரிய சைஸ். இது பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் இது பார்க்க அழகா இருக்கு மம்மி, ஆனால் உட்காந்தா அவ்வளோ அதெல்லாம் படுத்து உருள்வாங்க அதில். இப்போ அந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஐடியா அண்ட் கமெண்ட்ஸும் சொல்லுங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தேன். நல்லா இவ்வளோ பெரிய பேக்கிங் வந்திருந்தது. பேக்கிங் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா சேஃபாக வந்திருந்தது, எதுவுமே சின்ன கிராக்கு கூட இல்லாமல். ஏன்னா இவ்வளோ பெரிய ஐட்டம் வர்றப்போ ஒழுங்காக பேக் பண்ணல அப்படின்னா ஏதாவது டேமேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சைலோஃபோம் இருக்கு இல்லையா, அந்த ஷீட் வச்சு நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. லெக்ஸ் மட்டும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க டைரக்ஷன் மட்டும் அந்த இதில் மார்க்கர் வச்சு மெட்டல் லெக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மாட்டுறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருந்தது. கார்பெண்டரை கூப்பிட்டோம்னா டக்குன்னு முடிச்சிருவாங்க, ஆனால் கூப்பிட்ட உடனே எல்லாம் இங்கே ஆள் கிடைக்காது. அதனால நானும் அவரும் தான் போன தடவை நம்ம ஷெல்ஃபு அது மாதிரி இந்த தடவையும் இந்த சோஃபா காலும் அப்படி தான் புக் பண்ணோம். பார்க்க சின்னதாக தானே இருக்குது, டக்குன்னு முடிஞ்சிரும்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் 4 காலுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 4 கோல்டன் கலர் மெட்டல் லெக் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ள ஒரு பேக்கெட்டில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேவையான ஸ்க்ரூஸு அது எல்லாமே வந்திருந்தது. நல்லா செம்மையாக பேக்கிங் சூப்பராக வந்தது. உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ தான் டெலிவரி வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4-5 நாள் முன்னாடியே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங் எல்லாம் பண்ணுறத திருப்ப இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுமே ஒரு பெரிய பாடு தான். இவ்வளோ வந்துடுது, ஆனால் எவ்வளோ சாமான் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் இருக்க தானே இருக்குது. இப்போ அமேசானில் எல்லாம் புக் பண்ணுறோம், டப்பாக்கு இத்தினூண்டு ஐட்டமுக்கு அவ்வளோ பெரிய டப்பா எல்லாம் வரும். அதை கொஞ்சம் யோசிச்சா கவலையாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஃபினிஷிங் வந்து நம்ம இங்கே சின்ன இதில் வாங்குறத விட நார்த்தில் வந்து நல்லாயிருக்கும். ஃபர்னிச்சர் ஃபினிஷிங் எல்லாமே பாருங்களேன். முதல்ல அது இருந்ததுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த உட்கார்ற குஷன் வந்து அதுலேயே ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. மற்ற குஷன்ஸ் தான் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அந்த சோஃபா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லெக்கு. ஸோ அந்த சோஃபாலேயுமே கூட மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு. இதுலேயுமே கூட ஒரு கோடு போட்டு இதுதான் அந்த இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கொயர் மாதிரி அதுலேயும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மாட்டுறதுக்கு. பட் இந்த ஸ்க்ரூவை உள்ளே இறக்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். யாரோ சொல்லியிருந்தீங்க எலக்ட்ரிக் அந்த இது இருக்கு இல்லையா, என்னது ஸ்க்ரூவெல்லாம் மாட்டுறது, அது கூட பார்த்துட்ருக்கேன், வாங்கணும். அமேசானில் இருக்குது. ஹஸ்பண்ட்டை கேட்டால் அது எதுக்கு, நம்ம என்ன டெய்லியாக வேலை பார்க்க போகிறோம், அது யூஸ் பண்ணாமல் விட்டாலும் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பார்க்கணும். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது வேலை வந்தது அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் கார்ட்லெஸ்ஸே வருது. ஸோ உட்காந்து செக் பண்ணுறாரு பாருங்கள், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர் ஹைட்டா இது ரொம்ப கீழே தரையில் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஹைட்டும் கம்மி கொஞ்சம்.
அதனால் சாயறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கா அப்படின்ட்டு. தை கீழேயுமே சப்போர்ட் வந்து இதில் கொஞ்சம் கம்மி தான். முதல்ல இருந்த சோஃபா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து பாதி தைக்கு தான் இருக்குது. நம்ம ஃப்ளைட் சீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. பையனுக்கு அவருக்கெல்லாம் வந்து ஹைட் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ லெக்கு மாறி மாறி நான் கொஞ்சம் லைட்டாக மாட்டி கொடுத்தா அவர் நல்லா டைப் பண்ணுவார். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.